கல்யாணம் ஆன 3 மாசத்துல மாப்பிள வாந்தி எடுக்கிறானே நிலைமை யோசிச்சு பாருங்க சார். அவர் உங்களை மீன் சாப்பிட விடலைங்கிறதுக்காண்டி கேரட்ல என்னமோ செஞ்சு கொடுத்த அந்த சட்னின்னு நம்ப வச்சிருக்கீங்க பாருங்க அந்த மனுஷனை. முயல் சார் மொசக்கறி சூப்பரா இருக்கும். அப்புறம் நண்டு சாப்பிடுவோம் சார். அப்புறம் அந்த ஃபிஷ் வகையில எல்லாருமே சாப்பிடுவோம். பீஃப் பிரியாணி தான் ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். மற்றபடி சிக்கன் மட்டன் டைனோசர் தவிர அவ்வளவு சாப்பிடுற குடும்பம் தம்பி. அசைவம் சாப்பிடுகிற மனைவிமார்கள், சைவம் சாப்பிடுகிற கணவன்மார்கள், இவங்க 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறப்ப இந்த ஃபுட்டு எப்படி இருக்கும், யாருக்கு ஃபுட்டு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் இந்த ஷோவில் பேச போகிற விஷயம். இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கோம்னா, நீங்கள் மனைவியை கூப்பிட்டு இதை செஞ்சு கொடுமா, பார்த்தே நாளாச்சு, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான், நீங்கள் என்னன்னு சொல்லி அதை உங்கள்கிட்ட கொடுக்கலாம். சமைக்கலாம், அது ஈஸி தான். ஆனால் இன்னும் அவர் பேசவே ஆரம்பிக்கலாமா? பொண்ணுசாமி அறவழியில போங்க தம்பி. 1 மாசமா கேட்டுட்டு தான் இருக்கேன் இதை சமைச்சு தர சொல்லி. இந்த கீரை பொரியல் கூட 1 மாசம் கேப் விடுவீங்க? அப்படி கேளுங்க. நமக்கு பிடிக்காதுல்ல சார், நமக்கு எது பிடிக்குமோ அதுதான் நம்ம வீட்ல பண்ண முடியும். ஓ ஓகே. அப்ப இது யாரு? இவர் யாருன்னே எனக்கு தெரியாது சார். அப்படியா? காராமணியா? நம்ம வீட்டுல இது வாங்குனதே கிடையாது. இது காராமணினே நீ சொல்லி தான் தெரியுது. நல்லா இருக்கு. அதாவது இது காராமணி நீ சொல்லித்தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது. நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். பீட்ரூட் எனக்கு பிடிக்கும். ஆனா எங்க அம்மா சமைச்சப்ப சாப்பிட்டது. சாப்பிட்டு ரொம்ப எவ்வளவு நாள் நாள் ஆச்சு. ஆச்சு இப்ப சமைச்சவங்க? ஒரு 2 மாசம் 3 மாசம் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கே ஞாபகமே இல்லைங்க. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. இதெல்லாம் எனக்கு அவ்வளவா பெர்ஃபெக்ட்டா வராது. ஸோ அதனால நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஓஹோ. நீங்க மீன் குழம்புலாம் சமைப்பீங்களா? நான் எல்லாமே நான்வெஜ்ல சூப்பரா எல்லாமே சமைப்பேன். ஆட்டு ஈரல் சமைப்பீங்களா? ஓ பேஷாயிட்டு ரத்த பொரியல். நான் பயங்கரமா ஏமா சமைப்பேன். ரத்த எனக்கே ஒரு நிமிஷம் இருமா. பயத்தோட அடியுது. அடைஞ்சிருச்சா? சொல்லுங்க. இதுல ஏதாவது ஒண்ணு தான் சொல்லுங்க. உங்களை பார்த்தா அவ்வளவுதான் கேட்கற மாதிரி இருக்கு. வெள்ளை பூசணிக்காய் சார். வெள்ளை பூசணிக்காய். இதை வாங்கவே விட மாட்டாங்க எங்க வீட்டுல. ஒரே ஒரு ஆள் தானே சாப்பிடுறாங்க, அதனால அது எதுக்கு வேஸ்டா? 1/4 கிலோ செலவு பண்றதுக்கு ஒரு 5 முட்டை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னுவாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கேரட் சட்னி செய்வா, ரொம்ப சூப்பரா பிடிக்கும். கேரட்ல சட்னியா? கேரட் சட்னின்னு ஒண்ணு இருக்கா? நானா செஞ்சேன். செய்ய தெரியாம ஒண்ணு செஞ்சிருக்கீங்க. பட் சட்னி இல்ல, ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கீங்க. எங்களாலே சாப்பிட முடியல. சட்னி தான். ஏப்பா ப்ரொடக்ஷன்ல இதை ட்ரை பண்ணுங்களேன். எனக்கு வேலை இருக்கு. கேரட் சட்னி நீங்க இதை மிஸ் பண்றதே பெட்ரு. ஏன்னா இது சட்னியே இல்ல, ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு பர்த்டே மூட்ல சாப்பிட்டுருக்கீங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. நான் நினைக்கிறது எதுவுமே இங்க இல்ல. என்ன நினைக்கிறீங்க அப்படி? ரசம். சரி போய் உட்காரு போ. எல்லாம் ஆட்டத்துக்கு சேர்த்ததே அதிகம். எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா. அதை கூட செய்யாம தான் என்ன பண்றீங்கம்மா? ரசம் தானே சார் எப்பவுமே அதுதான் சார் கேட்பாரு. அவருக்கு அது இருந்தா புது உயிர் வாழ்றதுக்கு. எப்படி தான் இவன் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினியோ? வாழைப்பூ தான். வாழைப்பூ. வாழைப்பூல பருப்பு கூட்டா இருந்தாலும் சரி, இல்ல வடையா இருந்தாலும் சரி. செஞ்சதே இல்ல சார். பதில் வந்துருச்சு. செஞ்சதே இல்ல. வெக்கமா இல்ல? இத சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? பொதுவா வீட்டுல விசேஷ நாட்கள்ல தான் செய்வாங்க. வாழைப்பூ கூட்டு, அவியல், அதெல்லாம் இது ஒரு தடவை செஞ்சா நல்லா இருக்கும். ஐ எம் சாரி. அந்த முருங்கைக்காயில் மசாலா போட்டு நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும் சார். ஆனால் அதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, அவங்க காரை தள்ளி கொட்டிடுவாங்க, நம்ம அந்த ஆசையை விட்டு போயிடும். அவங்க எது செஞ்சாலுமே குறை சொல்லிட்டே தான் சார் இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்த நாள் எப்படி டெஸ்ட் ஆகும்? ஆக்சுவலா இதெல்லாம் பழைய ஐடியா. அப்படி பொத்திட்டு நில்லையா ஓரம்? நீங்க 3 நாள் தொடர்ந்து நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன சொன்னாலும் இதை தான் செய்ய போறான்னு ஏதோ ஒன்று தான் செய்ய தோணும். சார் ஆமா சார், அதுதான் உண்மை. எனக்கு பிடிச்சது கத்திரிக்காய் தான். ஆனா எங்க வீட்ல எங்க பசங்க 2 பேருக்கும், ஒய்ஃபுக்கு, மொத்தம் 3 பேருக்கும் பிடிக்காது சார் ஒரு ஆளுக்கு பிடிக்கிறது முக்கியமா, 3 பேருக்கு பிடிக்கிறது முக்கியம் சார். அமுட்டுதான். உங்களுக்கு கத்திரிக்காயெல்லாம் கிடைக்காது தம்பி. அங்க மேல போய் உட்காருங்க. இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு போறானே. மாங்காய் சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மாங்காய் சாம்பார் செய்ய மாட்டாங்க. ஓ சார் எனக்கு மாங்காய் சாம்பார் பிடிக்காது சார். மீன் குழம்புல போட்டா ரொம்ப பிடிக்கும். ரைட்டா சோத்த கொலையை விட்டு அப்படியே குடலுக்குள்ள கொடுத்தாலே தெரியும். அதான் மீன் குழம்புல போட்டு அது டேஸ்டா இல்ல. இன்னைக்கு ஒரு புட்டி இல்ல சார், மாங்காய் சாம்பார் டேஸ்டா இருக்கும் சார். தள்ளில நீ சிங்கம் சிலிப்பிக்கு நிக்கும் போது சீப்பை கொண்டாந்து காட்டாத. ஏங்க மாங்காய் சாம்பார் டேஸ்ட்னு எனக்கும் தெரியுங்க. இதை சொன்ன பிறகு எப்படிப்பா நான் மாங்காய் சாம்பார் டேஸ்ட்னு சொல்றது? அட எச்சி வருதுடா குர்ரா. ஓகே. ஹஸ்பண்ட் மட்டும் வெஜிடேரியனாக இருப்பதால் என்ன பிரச்சனை? வீட்டில் சமைக்கும் போது எங்களுக்குன்னு தனியாக செஞ்சுருவோம். அவர் மட்டும் ரசம் மோர் அந்த பொரியல் சாப்பிடும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா? அது அவங்க செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, செய்யலைனாலும் பிரச்சனை. நம்ம விற்குது கடையில் தயிர்.
குற்ற உணர்ச்சி இருந்துட்டே இருக்கும் குற்ற சார். உணர்ச்சி. எங்க வீட்ல வந்து மறுவீடு விருது போயிருக்கோம். சிக்கன் மட்டன்ல எல்லா வெரைட்டியும் அடுக்கிட்டாங்க. அவரோட இலையில என்ன இருக்குன்னா அந்த மஷ்ரூம் குழம்பு, ஒரு ரசம், தயிர் இருக்கும். இங்க வந்து ஒரு 10 ஐட்டம் இருக்கும் என் இலையில. சார் சண்டே ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சண்டே ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். எப்பவுமே வாரம் சண்டே சாம்பார் தான். முடியல தலைவரே, முடியல தலைவர். என்ன செய்யணும் ஆசை? சண்டே அன்னைக்கு என்ன மெனு? எனக்கு வந்து பிரியாணிலாம் ரொம்ப பிடிக்கும் சார். என்னடி வளர்ற? ஃபர்ஸ்டா போய் பிரியாணி சாப்பிடு. போடி. ஓஹோ. அதுக்காக நான் தானே செய்யணும் 2 சமையலுமே. அதுக்காக நான் பிரியாணி ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன் சார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. காஃபி ஆறுது, நீ சாப்பிடுமா? சண்டே உங்க மெனு என்ன? எனக்கு நான்வெஜ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எப்பயாவது தான் கிடைக்கும். ஒரு மந்த்ல வந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ், அதே பெரிய விஷயம். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. வீட்ல எனக்கு நான்வெஜ் சாப்பிடுறதுக்கு தனி பிளேட். வீட்ல நான்வெஜ் சமைக்கவே கூடாது. அபச்சாரம், அபச்சாரம். அப்புறம் எப்படி சாப்பிடுங்க? வெளியில தான் வாங்கி order சாப்பிடணும். தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடணும். ஏசி ரூம்ல வரக்கூடாது. ரூம் ஃபுல்லா ஸ்மெல் ஆயிடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த காலம் மாதிரி வராது. இடுப்புல ஜாலியா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து சண்டே மார்னிங்கே 7 o'clock அலாரம் வச்சு எழுப்பி மார்க்கெட் கூட்டு போய் எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் வாங்கி கொடுத்துரு ஒரு கண்டிஷன், நைட்டு தான் இதை பண்ணணும். அவன் எப்பவுமே இப்படிதான். இலை முழுக்க தடபடலாம் விருந்து வைப்பான். மூளையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். மத்தியானம் அவங்க என் கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த ஸ்மெல் அவங்களுக்கு ஒத்துக்காதான். நைட்டு பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் சண்டே வாங்கி மண்டே சாப்பிடணும். மண்டே தான் சாப்பிடணும். நான் செய்வேன் சண்டே. சோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சிரீங்க. வெஜிடேரியன் ஒண்ணுமே அவங்க சமைக்க தெரியாது. என்னதான் செய்ய சொல்லுவாங்க. அவங்க வந்து மறுநாள் நான் ஜாபுக்கு போனோம்னா அவங்க பண்ணிப்பாங்க. அது இப்போ எவ்வளவு பெரிய சோகம் பாருங்க. நன்றி தான் சொல்லணும் அந்த அம்மையாருக்கு. ஓகே, சண்டே மெனு என்ன? சாம்பார். சாம்பார். சண்டே அன்னைக்கு வெஜிடேரியன் மெனு சாப்பிடுறது எப்படி இருக்கு? கொஞ்சம் கஷ்டம் தானே. இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால பழகிருச்சு கொஞ்சம். நீங்க எந்த ஊர் ஆளுங்க? திருச்செந்தூர் பக்கம். திருச்செந்தூர்லாம் மீன் சாப்பிடலன்னா செம்மையா இருக்கும். நான் ரொம்ப ஃபிஷ் சாப்பிட்டுருக்கேன் எங்க வீட்டுல. சாப்பிடுற விஷயத்துல நான் கூச்சமே பட மாட்டேன். நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் கண்ணிலே காட்டல. உங்களை மீன் சாப்பிட விடலைங்கிறதுக்காண்டி கேரட்ல என்னமோ செஞ்சு கொடுத்து அதை சட்னின்னு நம்ப வச்சிருக்கீங்க பாருங்க அந்த மனுஷனை. எறும்ப கூட நசுக்க மாட்டாயா தங்கமான புள்ள. சண்டே மெனு ரசம், மாங்காய் ஊறுகாய், அவ்வளவுதான் சார். ஏடா தொட்டுக்கிறதாவது கொஞ்சம் நல்லது கெட்டது செஞ்சிடக்கூடாதா? ஒருவேளை கஞ்சனுங்களா இருப்பாங்களோ? கறி வந்து எங்க வீட்ல வந்து 1 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. எங்க வீட்ல சமைக்கிறதே கிடையாது. நான்வெஜ் எடுக்கிறது? நான்வெஜ்ஜே கிடையாது சார். எங்க வீட்டுக்கு போனாலும் எங்க அம்மா மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் மட்டும் தான் எடுக்கும். நீங்க என்னென்னலாம் விரும்பி சாப்பிடுவீங்க நான்வெஜ்ல? அது அள்ளி வீசுற மைண்ட்ல ஏத்தி கேக்க. ஃபிஷ் சார், அந்த மாங்காவும் போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். முயல் சார் சூப்பரா இருக்கும். அப்புறம் நண்டு சாப்பிடுவோம் சார். அப்புறம் அந்த ஃபிஷ் வகையில எல்லாருமே சாப்பிடுவோம். பீஃப் பிரியாணி தான் ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். தம்பி டைனோசர் தவிர அவ்வளவு சாப்பிடுற குடும்பம் தம்பி. மனுஷங்களையும் சாப்பிடுறதான் பூரா தெரிஞ்சவங்களா இருக்கீங்களேன்னு விட்டு வச்சிருக்கேன். என்ன பேசுறீங்க நீங்க? வெறும் ரசம் ஊறுகாய் சாப்பிடு ஒண்ணு எல்லாம் தள்ளுங்க. எப்படி சாப்பிட்ட பிள்ளைய? நான்வெஜ்ஜே எனக்கு கிடைக்கிறதே இல்லை சார். வீட்டில் வாங்கிட்டு வந்தாலுமே இவங்க வந்து அவங்க முன்னாடி ரசத்தை வச்சு உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்து நமக்கு நான்வெஜ் சாப்பிடணுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நீ பிடிச்ச சாப்பிடு. அவன் வெஜ்ஜு சாப்பிட்டா கூட பரவாயில்ல. அவன் ரசம் மட்டும்தாமா சாப்பிட்றான். அவன் ரசட்டேரியன்மா, வெஜிடேரியன் கூட கிடையாது. என்னோட நினைவில் இருக்க சண்டே மெனு அப்படிங்கிறது காலையில் கண்ணு முழிக்கும் போது 3/4 கிலோ கறி எடுத்துட்டு வந்து அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும். மேலாப்பில் எடுத்துட்டு வந்து இட்லிக்கு ஊற்றுவாங்க. 8:30க்கெல்லாம் காலை சாப்பாடு ஆகிடும். மறுபடியும் டேஸ்ட் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் கறி வெந்துருச்சான்னு பார்க்க கொஞ்சம் கொடுப்பாங்க. கொஞ்சம் குழம்பு கொடுப்பாங்க. தண்ணி கொடுப்பா, வாய் ஊறுது. நீங்க குடிங்க. பேசி பேசி களைச்சு போயிட்டீங்கல்ல. குடிச்சிட்டீங்களா ஒரு ஆனர்? ரசம் தெரிஞ்சுக்கோ என்னென்ன இருக்குன்னு. மேலாக எடுத்தா ஒரு டேஸ்ட், கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தா ஒரு டேஸ்ட். அடி எனக்கு சரிப்பட்டு வராது, என்ன விட்டுங்க. அப்புறம் அது சூப் மாதிரி வரும். மசாலா கரைச்சி வச்சது வந்து அரை பாத்திரமா சுண்டணும். ஒரு 1 மணிக்கு சாப்பிட உட்காந்தோம்னா ஒரு 2 மணி வரைக்கும் சாப்பிடலாம். உனக்காக நான் உணவு மந்திரி ஆக முடியாதுப்பா. மிச்சம் ஏதாவது கொஞ்சம் அடியில் சட்டியில் ஒட்டி இருக்கும், குடுங்கன்னு புடுங்கி இந்த வடைச்சட்டியில் இன்னும் கொஞ்சம் சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு இதுதான் சார் சண்டே. சீக்கிரமா டாக்டர் கூப்பிடுங்க. இப்போ எப்படி இருக்கு சண்டே? இப்போ எப்படி இருக்கு சண்டே? சண்டே வந்து
என்ன ருசி என்ன ருசி. புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, பாவக்காய் புளிக்குழம்பு, இல்லைன்னா மோர் குழம்பு, இல்லைன்னா தேங்காய் பால் சாதம், இல்லைன்னா எலுமிச்சம்பழ சாதம், இல்லைன்னா தேங்காயை வந்து அரைச்சு போட்டு சாதம். தேங்காவை எங்க அரைச்சு ஊத்துன பரம்பரை நம்ம பரம்பரையே போச்சு சார். அவ்வளவுதான், ஆட்டோ க்ளோஸ், புட்ரும் போட்டாச்சு. எங்க அப்பாவை பார்க்க வந்து பொண்ணு வேணும். அப்பாவை போய் இவர் பேங்க்ல மீட் பண்றாரு. எங்க அப்பா இவரை பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து கேட்ட ஒரே கேள்வி, மாப்பிள்ளை கறி சாப்பிட மாட்டேங்கிறாரு, நீ சமாளிச்சிருவியா? ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்ல விட்டுறேன்னு, ஒத்துக்கிட்டு இருக்கலாம்ல, மாட்டேன்னு. என்னாச்சுப்பா? எப்ப தோணுச்சு அப்பா சொன்னதை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோன்னு? எங்க வீட்ல ஒரு பெரிய விசேஷம் வந்துச்சு சார். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சோம் சார். வேகமா குடு குடு குடுன்னு எந்திரிச்சோம். எல்லாம் ஒரே பரபரப்பான பேச்சு. ராதா மாப்பிள்ள வாந்தி எடுக்கிறாரு, ராதா மாப்பிள்ள வாந்தி எடுக்கிறாரு. கல்யாணம் ஆன 3 மாசத்துல மாப்பிள்ள வாந்தி எடுக்கிறாருன்னு நிலைமை யோசிச்சு பாருங்க சார். எல்லாருமே நான் வெஜிடேரியன், எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அப்புறம் நீங்க ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிட்ற ஆளுங்க. அம்மா என்ன சொன்னாங்க, அவங்க வீட்டில் மீன் தொட்டி வளர்க்குறாங்க, செடி வளர்க்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்க. ஆசையா இருந்தது சார். ஓ, மீன் தொட்டி வளர்க்குறாங்கன்னா எப்படி காரைக்குடி ரெஸ்டாரண்ட் போறப்ப வாசல்ல வளர்ப்பானுங்களே அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? ஓ, கலர் மீன் வளர்த்துருக்காங்க. ஆமாங்க சார். அவ்வளவுக்கு கிரைண்டரா? கிரைண்ட் சீட்டிங் கரெக்டா தூ. அரேஞ்ச் மேரேஜ் தான் சார். அவர் சொன்னாரு, என்ன உனக்கு விருப்பம், நான் அதுல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னார் சார். அப்பாடா. ஸ்டார்டிங் 1 இயர் தான் சார் கம்முன்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் எப்ப செஞ்சாலும் எதனா திட்டிகிட்டே இருப்பாரு சார். சொன்னாலும் தப்பு, சொல்லட்டாலும் தப்பு, அவஸ்தப்படுறா சாரி. ஓகே, அவங்க நான் வெஜிடேரியன் தெரிஞ்சுதானே பண்ணீங்க? சரி, அப்புறம் பார்த்துக்கலான்னு பார்த்தேன். நமக்கு இப்போ ரிவர்சல் சார். இப்போ நான் என் 2 பொண்ணு இருக்காங்க சார். கண்டிப்பா சைவ மாப்பிள்ளைக்கு மட்டும் கட்டி கொடுக்க மாட்டேன் சார். வீடு எங்க பாருங்க. லவ் மேரேஜ் தான் சார். நாங்கள் பேச ஆரம்பிச்சதுலேருந்தே தெரியும் வெஜிடேரியன் தானா. பட் ஸோ அப்போ என் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க சங்கட்டமா இருக்காது. அது எப்படி கல்யாணத்துக்கு முன்னால் இதெல்லாம் இழுத்து போட்டு சாப்பிட்டீங்க? லவ் பண்ண டைமில் ஒன்றும் சொல்ல முடியல, சாப்பிட்ருவேன், கடிக்கலாம் மாட்டேன். இப்போ வாயில் போட்டு முழுங்கிடுவேன். சாப்பிடலாமா? கண்டிப்பா. நான் ஜெனியூனா ட்ரை பண்ணேன், அதை முடிச்சிச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கொடுக்குற ஹைப் அளவுக்கு சிக்கன்ல அப்படி என்ன டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் கேள்வி இருக்கு. எவன்டா அது? சிக்கன்ல அப்படி என்ன டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் கேள்வி இருக்கு. விவரமா கேள்வி கேட்டா வெட்ட வர்றாங்க. அப்போ சப்புன்னு இருக்கு சார். அதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண அவ்வளோ டேஸ்டா இருக்கு எனக்கு. இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய். ஆனா சப்புன்னு தான் இருக்குன்னு தெரியுது, அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானே? கொஞ்சம் அப்படியே அவங்க அப்படியே லவ் மூட்ல இருந்துட்டேன்.